எஸ்ஐஆர் படிவத்தில் உறவினர் பெயர் கட்டாயமில்லை. தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அறிவிப்பு. டிட்வா புயல் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வட தமிழகம், புதுச்சேரி மற்றும் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் வருகின்ற 30ஆம் தேதி கரையை கடக்க வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். டிட்வா புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தயார் நிலையில் பேடர் மீட்பு குழுவினர். 16 மாவட்டங்களில் பேடர் மீட்பு படையினர் 30 குழுக்கள் தயார் நிலையில் நிறுத்தம். தமிழக ஆளுநரை கண்டித்து டிசம்பர் 4 ஆர்ப்பாட்டம். மன்னார்குடியில் கி. வீரமணி அறிவிப்பு. தாவேகாவில் செங்கோட்டையன் இணைந்த விவகாரம். எடப்பாடி பழனிசாமி மீது பாஜக மேலிடம் அதிருப்தி என தகவல். நான் திசை மாறவில்லை, ஒரே திசையில் சென்று கொண்டிருக்கிறேன். மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமல்ஹாசன் பேச்சு. சென்னை பரங்கிமலை ரயில் நிலையத்தில் கல்லூரி மாணவியை ரயிலில் தள்ளி கொலை செய்த வழக்கு. குற்றவாளி சதீஷ்குமார் மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. டிட்வா புயலால் சில மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்கவும் மாவட்ட ஆட்சியர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தல். சொத்துவிப்பு வழக்கில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் விடுவிப்பு. குற்றச்சாட்டுகள் நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்படாத நிலையில் விடுவித்து சிவகங்கை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. டிட்வா புயல் காரணமாக பாம்பன் பாலத்தில் வீசிய சூறைக்காற்று. பாம்பன் ரயில் பாலத்தில் சூறைக்காற்றால் சிக்னல் விடாமல் ரயில் நிறுத்தப்பட்டதால் பயணிகள் அவதி. மாவீரர் தினத்தை முன்னிட்டு தஞ்சை முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் கண்ணீர் அஞ்சலி. போரில் உயிர் நீந்தவர்களின் உறவினர்கள் உட்பட 100க்கும் மேற்பட்டவர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தியுள்ளனர். தஞ்சாவூர் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவிக்கு விருப்ப மனு தாக்கல் நிகழ்ச்சியில் சலசலப்பு. நாற்காலிகளை வீசிக்கொண்டு தாக்கியதால் பரபரப்பு. விழுப்புரத்தில் பாலியல் வன்கொடுமை புகாருக்கு உள்ளான திமுக நிர்வாகியை கைது செய்ய கோரி போராட்டம். அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் உள்ளிட்டோர் கைது. சென்னை ஓஎம்ஆர் சாலை சோழிங்கநல்லூர் அருகே தனியார் ஆண்கள் விடுதியில் தீ விபத்து. போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்த தீயணைப்பு வீரர்கள். பாளையங்கோட்டை காமராஜர் நகர் அண்ணா தெருவில் குப்பைகள் அதிக அளவில் கொட்டப்படுவதாக எழுந்த குற்றச்சாட்டு. சத்தியம் செய்தி எதிரொலியாக மாநகராட்சி தூய்மை பணியாளர்களால் அப்பகுதி சுத்தம் செய்யப்பட்டு கிருமி நாசினி தெளிக்கப்பட்டது. சிறுமி ஹாசினி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் தஷ்வந்த் விடுதலைக்கு எதிரான மனு தள்ளுபடி. தஷ்வந்த் விடுதலைக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்திருந்த சீராய்வு மனுவை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவு. கும்பகோணம் அருகே கோவில் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்து 3 பேர் காயம். 2 வயது குழந்தை உட்பட 3 பேருக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு எதிராக ஐபிஎஸ் அதிகாரி வருண்குமார் தொடர்ந்த வழக்கு ரத்து. விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்திருந்த நிலையில் வழக்கை ரத்து செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. கர்நாடக முதலமைச்சர் பதவி தொடர்பாக சித்தராமையா டி.கே. சிவகுமாரிடம் ஆலோசனை. விரைவில் முடிவு என மல்லிகார்ஜுனா கார்கே உறுதி.
கனிமங்கள் எடுக்கும் திறனை ஆண்டிற்கு 3 லட்சம் டன்னாக உயர்த்த மத்திய அரசு இலக்கு. மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவு. கர்நாடக மாநிலம் உடுப்பிக்கு பிரதமர் நாளை வர உள்ள நிலையில் அப்பகுதியில் திடீரென பயங்கர வெடி சத்தம். தாபாவிற்குள் இருந்து 2 கேஸ் சிலிண்டர்கள் வெடித்துதான் காரணம் என்றும் வதந்திகளை நம்ப வேண்டாம் எனவும் போலீசார் அறிவுறுத்தல். சிறையில் இருக்கும் பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான் கானை சந்திக்க குடும்பத்தினருக்கு அனுமதி. சிறைக்குள் இம்ரான் கானை பாகிஸ்தான் ராணுவம் கொலை செய்து விட்டதாக தகவல் பரவிய நிலையில் பாகிஸ்தான் அரசு அனுமதி. சீனாவில் சோதனை ஓட்டமாக இயக்கப்பட்ட ரயில் மோதியதில் தொழிலாளர்கள் 11 பேர் பரிதாபமாக உயிரிழப்பு. 2 பேர் காயமடைந்து தீவிர சிகிச்சை. ஹாங்காங் அடுக்குமாடி கட்டிட தீ விபத்தில் பலி எண்ணிக்கை அதிகரிப்பு. பலி 65 உயர்வு, 300 பேர் மாயம். மேற்கு ஆப்பிரிக்காவின் கினியா பிசாவு நாட்டின் ஆட்சியை கைப்பற்றியது ராணுவம். நாடு முழுவதும் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படுவதாக ராணுவம் அறிவிப்பு. இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்துவது எங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய கௌரவம். இந்த அணியின் திறன் என்ன என்பதை நாங்கள் அறிவோம். மீண்டும் கவனத்தை செலுத்தி கடினமாக உழைத்து வலுவாக திரும்பி வருவோம் என்றும் ஜெய்ஹிந்த் எனவும் சமூக வலைதளத்தில் ரிஷப் பந்த் பதிவு.